வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கும் வாய்க்கால் சண்டை. இதுல இந்த பிரச்சனை வேறையா அப்படின்னு வடிவேல் காமெடி மாதிரி ஆயிப்போச்சு விஜயோட நிலைமை. இன்னைக்கு ஏற்கனவே பல பிரச்சனை அவருக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் பத்தாது அப்படின்னு வாண்டடா ஆதவ அர்ஜுனா வேற ஒரு புது பிரச்சனை இழுத்து விட்டுருக்காரு. இந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அட்வைஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் மட்டும் வேண்டானே, வேண்டவே வேணாம், இவன் மட்டும் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு வடிவேல் சொல்வார்ல, அந்த மாதிரி ஆதவ் மட்டும் வேண்டாங்க, அவர் உங்களுக்கு நடு ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்தாம விடமாட்டாரு அப்படின்னு எவ்வளோ சொன்னாங்க. ஏன்னா மற்ற கட்சியில் இருந்தால் தூஹோ அப்படின்னு துரத்தி விட்டு இங்கே கடைசிக்கு இங்கே வந்து சேர்ந்துருக்காரு. அந்த கட்சியில் என்னென்ன வில்லங்க பண்ணாரோ அது மாதிரி இந்த கட்சியிலையும் பண்ணுவார். வேண்டாம் எவ்வளோ நான் அட்வைஸ் பண்ணேன். விஜய் தான் தம் பேச்சை தானே கேட்க மாட்டார் இல்லையா? ஸோ அதனால அவருக்கு யார் பேச்சுமே கேட்காம ஆதவ அர்ஜுனாவுக்கு பொறுப்பு கொடுத்ததுக்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி இப்போ செஞ்சு விட்டுருக்காரு. தேவையில்லாமல் ஒரு எதிர்ப்பு, அதாவது இந்த தேர்தல் நேரத்தில் தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்து விட்டுருக்காங்க. ஏற்கனவே இந்த ரசிகர்களை அந்த ரசிகர்களை அடிச்சுப்பாங்க. உடனே அஜித் ஃபேன் நினச்சிக்காதீங்க. ஏற்கனவே இவங்க எல்லா ஃபேன் தான். இவங்களுக்கு தான் ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? எல்லா ஆக்டரையும் யாரெல்லாம் சினிமாவில் விஜய்க்கு எதிராக வளர்ந்து வந்தாங்களோ அவங்கள எல்லாம் வந்து அவங்க ஃபேமிலி வரையும் போய் பர்சனலாக அட்டாக் பண்ணுறது. அது விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், இப்படி எல்லாரையும் வந்து ரொம்ப தரக்குறைவாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க சினிமாவில் இருக்க வரையும். சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்த பிறகு அதே பேட்டர்னை வந்து இங்கே இருக்க அரசியல் கட்சிகளோடு அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் பழக்க தோஷம் போகலை. பொத்தி வளர்த்த புள்ள பேகலை, அதனால் பழக்க தோஷம் போகலை. என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரஜினி ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் ஆகாமல் இருந்தது. அது என்ன அப்படின்னா, அந்த ஜெயிலர் ஆடியோ ரிலீஸில் வந்து என்ன உள்குத்தோ எனக்கு தெரியாது, ஆனால் அப்போ வந்து ரஜினி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காக்கா கழுகு கதை இருக்குது பார்த்தீங்களா? அதாவது காக்கா வந்து சும்மாவே இருக்காது, எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். எப்படி இப்போ விஜய் ஃபேன்ஸ் வந்து எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துருக்காங்களே, அந்த மாதிரி அது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அது என்ன பண்ணாலும் தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிட்டு கழுகு பறக்கும் போது அதை போய் அது கொத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் கழுகு என்ன பண்ணனா, பதிலுக்கு இவங்களை வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அது உயர பறந்துகிட்டே இருக்கும். அந்த உயரத்துக்கு காக்காவால் பறக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் காக்கா தன் வேலையை பார்க்க போயிடும், தோல்வியை ஒப்புக்கிட்டு. அதனால நீங்கள் கழுகு மாதிரி மேலே பறந்து போங்க உங்களுடைய லட்சியத்தை நோக்கி அப்படின்னு அவரு சொல்லவும், அவருக்கு பதிலடி கொடுக்குற அப்படின்னு சொல்லி இவர் வந்தார். யார்? விஜய் வந்தார். காட்டுக்குள்ள வேடன் போனால் காக்கா இருக்கும், கழுகு இருக்கும் அப்படின்னு மாத்தி அடிச்சுட்டாங்க. உங்கள யார் பெரியவங்க அப்படின்னு மாத்தி அடிச்சுக்கோங்க அப்படின்ற அடிச்சு காட்டுற மாதிரி இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ரஜினி அவர்களே இல்ல நான் பார்த்து வளர்ந்த பையன், இவருடைய வளர்ச்சியாக எனக்கு இதுவாக போகுது அப்படின்ட்டு அவர் சமாதானப்படுத்தி விட்டார். இது வந்து அரசியல் வந்த பிறகு இந்த பிரச்சனை கொஞ்சம் ஆற போட்ட மாதிரி காணாமல் போயிடுச்சு. சரி, ஓகே, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள், அவர் சினிமாவில் அவர் வேலையை பார்க்குறாரு, நீங்கள் வந்து அரசியலில் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னா நம்மளால தான் சும்மா இருக்க முடியாது, உருப்படியாக எந்த வேலையை பார்க்க முடியாதுல்ல. அதுக்கு ஆதவ அர்ஜுனா எங்கள் ஆளை நான் வெயிட்டேஜ் காட்டுறேன், ஒவ்வொரு வாட்டியும் விஜயோடைய வெயிட்டேஜ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி திருஷாவை கூப்பிட்டு வருது. எங்கள் அண்ணன் எவ்வளோ கெத்து பாருங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் திருஷாவை கூப்பிட்டு வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் ஒரு வேலை பண்ணார்ல. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாருங்கள் எங்கள் அண்ணனை நான் கெத்தாக பேச அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணிட்டாருன்னா, எங்கள் அண்ணன் விஜய் வந்து ரஜினி மாதிரி கிடையாது, ரஜினி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வரணும்னு நினச்சாரு, அப்போ திமுக மிரட்டிருச்சு. அதாவது திமுக வந்து ஒரு 75 வருஷம் பழமையான கட்சி. அந்த கட்சி எந்தெந்த கட்சியோ எதிர்த்தது, அந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு காணாமல் போய் அந்த கட்சி இன்னும் நிலையாக தான் நிறுத்திட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய கட்சி என்ன பண்ணாங்களா, ரஜினியை போய் மிரட்டினாங்க, ரஜினி அவர்களை போய் மிரட்டினாங்களா, நீங்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு மிரட்டினாங்களா. அதனால பயந்து போய் ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வரல. எங்கள் அண்ணன் அப்படி கிடையாது, யார் மிரட்டினாலும் அவர் வந்து இந்த அரசியலில் நிற்பார் அப்படின்னு இவர் சொன்னதில் பெரிய எதிர்ப்பு வந்தது. ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பாஜக, அதிமுக, திருமாவளவன் அவர்கள்லேருந்து எல்லாருமே வந்து ரஜினி அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள். இப்போ ரஜினி அவர்களே வந்து ஒரே ட்விட்டு, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு அறிக்கை வெளியாச்சு. இன்னைக்கு வந்து பட்டி தொட்டிலாம் அதான் பேச்சு. அப்போ அவரு விஜய்க்கு எதிராக தன்னுடைய ரசிகர்களை திருப்பி விடுகிறார். அப்போ இனி ஒரு ஓட்டு, அதாவது ரஜினி ஃபேன்ஸ் அவர்களுடைய ஒரு ஓட்டு கூட இனி விஜய்க்கு விழாது. யாராவது தப்பி தவறி 1-2 பேர் வந்து ஓட்டு போடுறதாக இருந்தாலும் இனி இந்த அறிக்கையை பார்த்து அந்த தலகணத்தோட பேசுறாங்க பார்த்தீங்களா ஆதவ அர்ஜுனா, அந்த பேச்சுக்கு இதுவரை விஜய் அவர்கள் வந்து எந்த மறுப்போ இல்லை கண்டனமோ தெரிவிக்காம இதை வந்து முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிருக்கணும். இப்போ பாஜக வந்து யாருமே இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் இவங்களே பெருமையான சொல்லிடுவாங்க, இஸ்லாமியர்கள் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, அவங்க ஓட்டு போட்டு தான் நாங்கள் வரணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா நாங்கள் திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிச்சுப்போம், அதனால் ஓட்டு போட்டு நாங்கள் வரப்போகிறதில்ல, இதனால் இந்துக்கள் ஓட்டு போட்டு நாங்கள் வரப்போகிறதில்ல, நாங்கள் திருட்டுத்தனம் பண்ணி தான் வரப்போகிறோம், அதனால் இஸ்லாமியர்கள் மட்டும் எங்களுக்கு ஓட்டு போட்டு வேண்டாம் அப்படின்வாங்களே.
அந்த பேட்டர்னில் இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அஜித் ஃபேன் ஓட்டு வேண்டாம், எங்களுக்கு சூர்யா ஃபேன் ஓட்டு வேண்டாம், எங்களுக்கு விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் ஓட்டு வேண்டாம், எங்களுக்கு வந்து சிவகார்த்திகேயன் ஓட்டு வேண்டாம், அதாவது ஃபேன்ஸ் ஓட்டு வேண்டாம், இப்போ கமலஹாசன் ரசிகர்கள் ஓட்டு வேண்டாம், ரஜினி சாரோடைய ஃபேன்ஸோடைய ஓட்டு வேண்டாம், யார் ஓட்டுமே வேண்டாம், இவங்க எல்லாரையும் ஃபில்டர் பண்ணி இவங்க யாரோடைய ஓட்டு வந்து இவருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் மட்டும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு இவர் வந்து இந்தியாவுக்கு பிரதமர் ஆயிடலாம் அப்படின்ற கனவு வந்து கண்டுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரஜினி அவர்களை விமர்சனம் பண்ற அளவுக்கு ஆதவ அர்ஜுனா உள்ள விஜய் அவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது. ஏன்னா அதாவது அஜித் அவர்கள் எப்படி என்னுடைய ஃபேன்ஸை வந்து வச்சு அவங்கள பலி கொடுத்து என்னோட முன்னேற்றத்தை நான் பார்க்க விரும்பல, எதற்காகவும் என்னுடைய ரசிகர்களை பலி கொடுக்கறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் அஜித் அவர்கள். அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுமே வரணும்ன்ற ஐடியா வச்சிருக்கும் போது அவர் வந்து கூட்டி கழிச்சு பார்த்தார். இவரை மாதிரி கிடையாது, எனக்கு 8% இருக்கு, எனக்கு இப்போ 18% இருக்கு, எனக்கு 40% இருக்கு, தமிழ்நாடே நான் தான் அப்படின்னு விஜய் பிதத்திட்டு இருக்கார்ல, அந்த மாதிரி எல்லாம் வந்து ரஜினி அவர்கள் பிதட்டல. அவர் வந்து ரொம்ப யதார்த்தமா களத்தை வந்து உத்து பார்த்தார். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு 18% 20% ஓட்டு கிடைக்கும், இந்த 20% ஓட்டை வச்சுட்டு நான் தமிழ்நாட்டோடைய முதலமைச்சராக வர்றது அப்படின்றது யதார்த்த களம் கிடையாது. ஆக இந்த 20% ஓட்டு அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா யாருக்குமே இல்லாம அந்த ஓட்டு வந்து பிரியும், எக்கச்சக்கமா பிரியும். எப்படி விஜய் அவர்கள் இப்ப அந்த ஓட்டை பிரிக்க போறாரோ அந்த மாதிரிதான் அன்னைக்கு அவரு சொன்னாரு, இந்த ஓட்டு பிரிக்கிற வேலையை மட்டும்தான் நான் செய்ய போறேன், அதுக்காக எதற்கு என்னுடைய தொண்டர்கள் வந்து உழைப்ப போடணும், அவங்க வந்து எல்லாரையும் பகச்சிக்கணும், இது மட்டும் இல்லாம நான் பணத்தை செலவு பண்ணணும், கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை நான் ஏன் வெட்டியே செலவு பண்ணணும் தோத்து போறதுக்கு. ஆக என்னுடைய சுயநலத்துக்காக என்னுடைய ரசிகர்களை பலி கொடுக்க நான் தயாராக இல்லை அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹெல்த் இஷ்யூ வயசாயிருச்சு, நான் ஆட்டத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரா விலகி போயிட்டார். ஆனா எல்லாருக்குமே தெரியும் பாஜக தான் அவருக்கு ப்ரெஷர் போட்டுச்சு, அவர் ப்ரெஷர் போட்டு உள்ள இழுக்க பார்த்துச்சு, அவரு ஒத்து வரலன்னு பிறகுதான் அண்ணனுக்கு ரெய்டு விட்டு அண்ணனை உள்ள கூட்டு வந்து உட்கார வச்சாங்க அப்படின்றது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிந்த கருத்து தான். இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கூட நீங்க வந்து பாஜகவை வந்து பேச விரும்பாம திமுக மிரட்டிடுச்சு. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா திமுகவை எதிர்த்து பேசணும், தேர்தலே வந்துருச்சு, இன்னும் 5 வாரம் தான் இருக்கு, இது வரைக்கும் உருப்படியா எதுவுமே பேசல, ஒரே பேச்சு திமுகவை எதிர்த்து பேசுறது அப்படின்னு தான் இது வரைக்கும் பேசுறீங்க. இனி வரும் காலத்துல இவர் வேற சொன்னார்ல ஆதவ அர்ஜுனா, தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கிட்டோம், அதுக்கப்புறம் சிஎம் உடைய பவர்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் அண்ணன் அடுத்த நாளே தெருவுக்கு வருவார், இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கூட வரல, அண்ணன் வந்து எப்போ பிரச்சாரத்துக்கு போப்பாரு, எந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு, அவர் வந்து எப்படியெல்லாம் பிரச்சாரம் எத்தனை கட்டமாக பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எந்த அறிவிப்பும் இது வரைக்கும் வரல. ஸோ இது வந்து என்ன தெரியுது, கடைசி வரையும் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஆன்லைனில் தான் இவர் வந்து அங்கங்கே மீட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து அளந்து விடுறதுல பெரிய ஆள் அப்படின்னு தான் சொல்லணும். பிரச்சனை இப்படி இருக்கும்போது அந்த அறிவிப்பு வெளியாச்சு பார்த்தீங்களா, அதாவது காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிச்சுல, அதில் அவர் வந்து சில பேரோட பெயர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நயினார் நாகேந்திரன், அது மட்டும் இல்லாமல் தொல் திருமாவளவன் அவர்கள், இப்படி எல்லாருமே ஊடக நண்பர்ல இருந்து எல்லாருக்குமே வந்து நன்றி, ரசிகர்களுக்கும் நன்றி அப்படின்னு தெரிஞ்சோடனே அதிமுக ஓடி வந்துருச்சு. பார்த்தீங்களா, ரஜினி அவர்களுடைய ஆதரவு அதிமுகவுக்கு தான், இனி அதிமுகவுக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க, விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதனால இது திமுகவுக்கு ஃபேவர் இல்லை, என்டிஏ கூட்டணிக்கு தான் ஃபேவர் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து எதுக்குமே பெருசாக வாயை திறக்க மாட்டார். ரஜினி அவர்கள் எந்த பிரச்சனைக்கும் அவர் போகாட்டது, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்றது, ரசிகர்கள் சந்திக்கிறது, சினிமா, இப்படி தான் அவர் இருக்கார். அவர் வந்து ஒரு விஷயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, ஆதவ அர்ஜுனா சொன்னது பொய்யான கருத்து அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப வலுவா சொல்றாரு அப்படின்னா அது திமுக மேல ஒரு பழியை சுமத்துறான், இப்போ என் ஃப்ரெண்டு மேல ஒரு பழியை சுமத்துறான் அப்படின்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், வாயை திறந்து பேசுறதுதான் சரி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வாயை திறந்து பேசியிருக்காரு. திமுக மேல நீ பழி போடுற, நீ பேசினது பொய், திமுக என்னை மிரட்டல அப்படின்னு அது பொய்யான கருத்துன்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட், அவர் அறிக்கையை அவர் வெளியிடுறாருன்னா அப்ப அது யாருக்கு ஆதரவாக அந்த ஸ்டேட்மெண்ட் வருது? உள்ள வந்து நன்றி சொல்றது ஓகேப்பா, நீங்க நன்றிப்பா, எனக்காக நின்னது நன்றி, ஆனா திமுக மேல வச்ச குற்றச்சாட்டு, ஆதவ அர்ஜுனா வச்ச குற்றச்சாட்டு
பொய் அப்படின்ற கிளியர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போதே அவர் மொத்தத்தில் ஆதவர்ஜுனா திமுகக்கு எதிராக சொன்ன ஸ்டேட்மெண்ட் பொய்ன்னு சொல்லியிருக்காரு. அவர் வெளிப்படையாக யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் நீங்கள் அது ஆதவர்ஜுனா வந்து தடிக்கட்டுத்தனமா தாந்தோந்தித்தனமா மூணாம் தரமா வந்து பேசிட்டு இருக்காருல்ல, முட்டாள் முதல்வர் அப்படின்ற மாதிரிலாம் எந்த மரியாதையும் இல்லாமல் பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? இந்த மாதிரியான ஆளுக்கு விஜய் அவர்கள் கடிவாள போடணும். மற்ற விஷயத்துலலாம் அமைதியாக இருக்க மாதிரி இந்த விஷயத்தில் அமைதியாக இருந்தால் விஜய் அவர்கள் பேச விட்டு தான் வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் சினிமாவில் வேணால் அமைதியாக இருக்கலாம், ஏன்னா அதை யாரும் கண்டுக்க போகிறதில்ல. இந்த படம்லாம் இன்னொரு படம் வந்த பிறகு அதை பற்றி மறந்துடுவாங்க ஜனங்க. ஆனால் அரசியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன பிரச்சனை வரும்போது அமைதியாக இருக்கும்போது ஆமாம் அது உண்மை, அதனால தான் அவர் அமைதியாக இருக்காருன்னு. ஏன்னா இங்கே எல்லாரும் ஓடி வந்து எதுக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லைங்க அப்படி இல்லைங்க இப்படிங்க அப்படின்னு ஏன் மறுப்பு தெரிவிக்கிறாங்க? ஏன்னா அது மக்கள் மனதில் போய் பதியும். ஆமாம் அவர் அமைதியாக இருக்காரு, அப்போ விஜய் அவர்கள் தான் வந்து ஆதவர்ஜுனாவை பேச வச்சு வேடிக்கை பார்க்குறாரு, இது விஜய் அவர்களுடைய மனசுல இருந்து வந்த ஒரு விஷயம்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆதவர்ஜுனாவை கண்டிக்காத வரைக்கும் ஒன்றும் இல்லை. காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் அவ்வளோ பிரச்சனையிலும் ஒரு இடத்துல கூட காங்கிரஸை கண்ணிய குறைவா திமுகவுடைய தலைவர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் யாருமே பேசலை. அவ்வளோ கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் அவர் ஹேண்டில் பண்ணார். ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து இந்த மாதிரி மாற்று கருத்து சொன்னதுமே அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு காங்கிரஸ் சொன்ன அடுத்த செகண்ட் அவர் நேரில் கூப்பிட்டு பேசி நடவடிக்கை எடுத்தாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்க அரசியல் காலத்தில் நான் எதுக்குமே வாயை திறக்க மாட்டேன். அது பொண்டாட்டி விஷயமா இருந்தாலும் சரி, திருஷா விஷயமா இருந்தாலும் சரி, கரூர் விஷயமா இருந்தாலும் சரி, வேற சிபிஐ விஷயம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கட்சிக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை பத்தாதிக்கு அப்படின்ற தமிழ்நாட்டில் தான் இவங்க வந்து ட்ரம்ப் கார்டா பயன்படுத்திட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? எப்படி தாவேக்கா கூட நாங்கள் கூட்டணி போயிடுவோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லைன்னா நாங்கள் அங்கே போய்டுவோம், காங்கிரஸ் இங்கே ட்ரம்ப் கார்டாக பண்ணிட்டு இருந்தாங்களே தாவேக்காவை, இப்போ காங்கிரஸ் மட்டும் தான் பண்ணுமா, நாங்களும் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி என்ஆர் காங்கிரஸ் பண்ணியிருக்கு பாண்டிச்சேரியில். இப்போ பாண்டிச்சேரியில் இவங்கள வச்சு ட்ரம்ப் கார்டை, அதாவது நீங்கள் நான் சொல்கிற பேச்சை கேட்குறீங்களா இல்லை நான் வந்து விஜய் அவர்கள் கூட கூட்டணிக்கு போகட்டுமா அப்படின்ட்டு பாண்டிச்சேரியோடைய முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா பாஜக கூட கூட்டணியை நாங்கள் வந்து முறிச்சிக்கிறோம் அப்படின்ற இதில் பேசியிருக்காங்கன்ற தகவல் தான் வெளியாயிருக்கு. இதுவும் வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு அதிகாரப்பூர்வமான இது ஒரு நியூஸாக வந்து வெளியே வரல, அப்படி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா இவர் பாஜகவை சார்ந்த அந்த நபரை வந்து சந்திக்கலை, மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த பாஜக கூட எல்கேஜியா இல்லை எல்ஜேகேன்னு ஒரு இங்கே இருக்கார்ல ஆதவர்ஜுனா, அவங்களுடைய மச்சான் மார்ட்டின் இருக்கல, அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கா பார்த்தீங்களா? இந்த கட்சி வந்து பாஜக கூட கூட்டணிக்கு வரக்கூடாது, நீங்கள் நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, பாஜக எனக்குமே வாக்குறுதி தான் கொடுக்காது, எதையுமே நிறைவேற்றாது. இந்த விஷயம் அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதாவது பாண்டிச்சேரிக்கு நீங்கள் மாநில அந்தஸ்து கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க, அதனால் இந்த கூட்டணியை விட்டு நான் வெளியே போகிறேன்ற மாதிரி நியூஸ் வருது. ஆனால் உண்மைக்குமே என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் வந்து தொகுதி பங்கீடு பிரச்சனை தான். அதாவது 16-14 அப்படின்ற அந்த விகிதம் இருக்கு பார்த்தீங்களா, இதில் உடன்பாடானாலும் அதாவது பாஜகவோட ஸ்டைல் என்னன்னா, இவங்க எந்த கட்சியில கூட்டணியா இருக்காங்களோ அந்த கட்சி எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை கூட அப்படின்வாங்க. எப்படி அதிமுக மிரட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, கோயில் நகரங்கள் கொடுங்க, நீங்க எங்கெங்கெல்லாம் ஜெயிப்பீங்க, கொங்கு மண்டலமா, அப்ப அதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறாங்க பார்த்தீங்களா? கேட்கறது என்ன கூச்ச நாச்சம் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்குறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அங்கே என்ஆர் காங்கிரஸையும் போய் இவங்க கேட்டிருக்காங்க, நீங்கெல்லாம் ஜெயிப்பியா, அப்போலாம் அந்த தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுக்குறதோட பாண்டிச்சேரியில் இவருக்காக பெரிய யாருக்கு நம்ம விஜய் அவர்களுக்கு வந்து பெரிய இது இருக்கு, அதனால நான் அங்கே போயிடுறேன். எப்படி காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் வந்து விஜயை ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, 3 சீட்டு சேர்த்து கொடுங்க அப்படின்னு, அந்த மாதிரி தான் அங்கேயும் இந்த இடம் தான் நான் கொடுக்க முடியும், எங்கள் தொகுதி நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக விஜய் அவர்களை ட்ரம்ப் கார்டை பாண்டிச்சேரியிலையும் வந்து இவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜக வந்து என்ஆர் காங்கிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுடைய எம்எல்ஏக்களோட தொகுதிகளுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செய்ய விடாமல் பண்ணுறதாக பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் வந்து தொந்தரவு பண்றாங்க. ஸோ அதாவது மொத்தமா சொல்லணும்னா பாஜக கூட கூட்டணி வச்சா எந்த கட்சியுமே நாசம் பண்ணும், கபலீகரம் பண்ணும், ஆள் இல்லாமல் ஆக்கிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாஜக என்ஆர் காங்கிரஸை வந்து அழிக்கிறதாக ரங்கசாமி அவர்கள் நினைக்கிறார் போல இருக்கு. அதனால நான் உங்க கூட கூட்டணியிலேருந்து விலகி இன்னைக்கு நின்னாலும் ஜெயிச்சிருவேன் நான் விஜய் அவர்கள் கூட அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதனால தான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அவரை சந்திக்கல. ஸோ இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கூட என்ஆர் காங்கிரஸ் வந்து கூட்டணி
கூட்டணி வைக்க போகிறதாக தகவல் வெளியாயிருக்கு. இப்போ கடைசியில் பாண்டிச்சேரியில் இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் கட்சி கூட உங்களை வந்து ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்துகிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய நிலைமை. ஒரே ஒரு கட்சி கூட உங்களை நம்பி இதுவரைக்கும் கூட்டணிக்கு வரல. இப்போ பாண்டிச்சேரியிலேயே வந்து உங்களை ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ண போகிறாங்களா இல்லை உண்மையிலே கூட்டணி வைக்க போகிறாங்களா அப்படின்றது வந்து இன்னொரு விவாத பொருளாக ஆகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று வந்து நிச்சயம், இதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது மூத்த பத்திரிகையாளர்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்ம கரகம் ஆதவ அர்ஜுனா ஒரு ஆள், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, ரஜினியோட கெட்ட நேரம் அவர்கள்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரு, அவர் வந்து ஆதவ அர்ஜுனா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கெலாம் அவர் வந்து கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட வேண்டியதாக இருக்குது. அதை வந்து பேச வேண்டிய நிலமையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து இன்றைக்கி டிவியில் வந்து பேசியிருந்தார். ஸோ அந்த மாதிரி உங்களை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்கன்னா உங்களுடைய தரத்தை நீங்கள் உயர்த்திக்கணும். அதை விட்டுட்டு இப்படியே சல்லித்தனமாக பேசிட்டு இருக்கிறவங்க கூட தான் சண்டை வலிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது தேர்தலில் மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும். ஏற்கனவே ஜெயிக்க போகிறது 2ஆம் 3ஆன்னு தெரியல. இதில் இது மாதிரி இருக்கிற 1-2 ஆதரவாளர்களையும் வந்து, அதாவது உங்கள் ரசிகர்கள் இல்லாமல் வெளியே இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி ஓட்டு 1-2 நீங்கள் வந்து இப்படியே தொடர்ந்து கெடுத்துக்கிட்டே போனீங்கன்னா டெபாசிட் இழப்பது நிச்சயம். அதாவது விஜய் அவர்கள் நிற்கிற அந்த ஏரியாவாதே காப்பாற்றிக்கணும் அப்படின்னா மரியாதையாக பேசி பழகுவது ஆதவ அர்ஜுனாக்கு மட்டும் இல்லை, தாவேக்காக்கும் விஜய் அவர்களுக்கும் நல்லது. விஜய் அவர்கள் உடனடியாக இதை கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோடைய கண்ணோட்டமாக இருக்குது. ஆனால் விஷயம் என்னன்னா, இதெல்லாம் விஜய் அவர்களுக்கே போய் சேருதா இல்லையான்னு தெரியல. இப்போ எடப்பாடி சொல்கிறாருல்ல, நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த மாதிரி டிவியை பார்த்து கூட விஜய் அவர்கள் தெரிஞ்சுக்கிறாரா என்னன்னு தெரியல. பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கட்சிக்குள்ளேயே வந்து அடிதடி போயிட்டு இருக்குமா, அதாவது புசி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் போட்டி. இப்போ புசி ஆனந்தை தாண்டி போய் விஜய் அவர்கள்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டுமே ரைஸ் பண்ண முடியல. சரி, அது புசி ஆனந்துக்கிட்டே கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னா, புசி ஆனந்தை பற்றி தான் வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அதை எப்படி அவர்கிட்ட இது பண்ண முடியும்? இப்படி தொண்டர்களை சந்திக்காமல், களத்தில் இறங்காமல், கட்சியில் இருக்கவங்க கிட்ட வந்து பேசி என்ன பிரச்சனை, ஏது போயிட்டு இருக்கு, நிலவரம் என்ன அப்படின்னு கலந்து கட்சிக்காரன் கூட இறங்கி பேசாமல் இப்படியே நான் வந்து பூட்டின வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், என்னை சுற்றி ஒரு பேரிகேட் போட்டு வச்சுருப்பேன், புசி ஆனந்தியோ இல்லை ஆதவியோ இல்லை இவங்களே தாண்டி நான் வரவிடாமல் என்னை சுற்றி ஒரு பார்டர் போட்டு அப்படி வச்சுப்பேன் அப்படின்னா அதே பார்டருக்குள்ளே அவர் உட்கார வேண்டியது தான். வெளியே வந்து வீதியில் இறங்கி மக்களோட பிரச்சனை என்ன, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பிரச்சனை என்ன, நிர்வாகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்றத இறங்கி அவர் செய்யாமல் போனால் அடுத்து அந்த கட்சி வந்து நாசமாக போகிறது நிச்சயம்.